அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிச்ச நாளை இப்போ ஒரு வீடியோவில் சந்திக்கிற மூலியமாக சந்தோஷப்படுறேன். இன்ஷா அல்லாஹ் நான் முக்கியமாக இந்த வீடியோ போட வேண்டியதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இனத்துவசத்தை பற்றி பேசி பெருசாக்கி எங்களோட நாட்டோட உண்மையான நிலையை மறக்கடிக்கிச்சு, அது மூலியமாக எங்களோட நாட்டை சூறையாடி ஒரு பங்க்லோத் நிலைக்கு தள்ளி இன்றைக்கு ஒரு பேங்க் உண்டு, எங்களோட இக்கானமியை பேங்க்குக்கு நாங்கள் சின்னக்கர் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு சமூகம் அப்படியான ஒரு காலத்தில் தான் நாங்கள் இன்றைக்கி இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நினச்சாலுமோ நீங்கள் நினச்சாலுமோ எங்களுக்கு இதை மாற்ற இயலாத இடத்துக்கு எங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய்த்து தள்ளி வச்சிருக்குது. அப்போ அப்படியான ஒரு அநியாயம் செஞ்சதால தான் நாங்கள் இன்றைக்கி இப்படியான இடத்தொண்டுக்கு தள்ளப்பட்டிக்கிறோம். அப்போ அப்படி ஒரு வேலையை செய்கிறதுக்கு உடந்தையாக இருந்த ஒருத்தர் தான் இவர். நான் செல்ல வர பாயிண்ட் என்னான்னு சொன்னால், அப்படியா இருந்தாலும் இப்படியான முறையில் அவரை வெடி வச்சு கொண்டு போடுற அளவுக்கு எங்கள்ட நாட்டோட நீதி அந்த அளவுக்கு கேவலமாகக்கூடாது. ஏண்டா அது ஒரு நல்ல விஷயம் ஒன்றும் இல்லை. அநியாயம் செஞ்சால் பிழை செஞ்சால் அவங்கள எங்கள்ட நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணுமே தவிர, இப்படி நினச்ச நோப்புக்கு யாரையும் சுட்டு போடுறன்ற கலாச்சாரம் எங்களுக்கு சரி வராது. ஏண்டா இப்போ இது கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகுது. அது எங்களுக்கு அநியாயம் செஞ்ச ஒருத்தருக்கு செஞ்சால் நல்லம், அவர் இப்படி ஆவினது நல்லம்னு ஒரு சில நேரத்துக்கு நினைக்கலாம். அது ஒரு சர்வசாதாரணமாக நினைக்கிற மக்களுக்கு அப்படி ஒன்று சிந்தனை ஒன்று வரலாம். ஆனால் உண்மையாகவே அந்த சிந்தனை சரியான சிந்தனை ஒன்று இல்லை, யாருக்கும் வரக்கூடாது. இந்த நாட்டில் பிழை செஞ்சு எங்களை நாட்டை பங்க்லோத் பண்ணினாலும், அப்படி செஞ்சாலும் இல்லாட்டி உங்களுக்கு தெரியும், இந்த ஈஸ்டர் தாக்குதலை பின்னுக்கு இருந்து வழி நடத்தி என்ன செஞ்சாலும் அவங்கள நீதியை என்று செல்கிற அந்த நீதி மூலியமாக தான் அவங்கள அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டை கொடுக்க வேணுமே தவிர, யாரும் நினச்ச நோப்புக்கு வெடி வச்சு கொள்கிற ஒரு கலாச்சாரத்தை எங்களோட நாட்டில் வைக்கக்கூடாது. அது உண்மையாகவே நாங்கள் நல்ல நிதானமாக இருக்க வேணும். ஏன்னா இது மாதிரி நேரத்தில் எங்களோட மனசுக்கு நினைக்க இது நல்ல விஷயம் ஒன்று தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல மனுஷனுக்கு கூட இப்படி ஒருத்தருக்கு சுட்டுட்டு போகலாம். சுட்டி நாங்கள் மிச்சம் நிதானமாகிக்க வேணும். இப்படியானது போல் நடக்காத மாதிரிக்கு எங்களோட நாட்டை நாங்கள் வழி நடத்த வேணும். அதுக்குண்டான நீதி ரீதியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க வேணும் என்று சொல்லி நான் கேட்குறேன். அதே நேரத்தில் எங்களோட சமூகத்தில் இதை உண்மையாகவே இது நடந்ததை வச்சு நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு உண்டான விஷயம் ஒன்றும் இல்லை. உண்மையாகவே பிழை ஏன்னு சொன்னால், அவர் எங்களோட சமூகத்துக்கு ஒரு பிழை ஒன்று செஞ்சுருந்தா இப்படியான ஒரு அவருக்கு நடந்து அவரோட கதை முடிகிறன்றதால எங்களோட சமூகத்துக்கு நீதி கிடைச்சான்னு சொல்லலாம். அவரை சரியான முறையில் கோர்ட்ஸுக்கு கொண்டு போய்த்து ஏன் அவர் இப்படி எல்லாம் செஞ்சார், அதுக்குண்டான பேக்ரவுண்ட் என்ன, அவரை யூஸ் பண்ணின இதெல்லாம் தெரிஞ்சால் தான் எங்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும். அதே நேரத்தில் எங்களோட சமூகத்தில் இருக்கிற அந்த கரை இல்லாமல் போகும். அப்படி இல்லாமல் இப்படி இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்கன்னு சொன்னால், அந்த செஞ்சு கொண்ட ஆட்கள் இதுக்கு பின்னுக்கு யார் இவங்க எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி செஞ்சு கொண்டு இருந்தாங்க, அவங்க வெற்றி பெறுவாங்க. சுட்டி இது அவரோட நல்ல விஷயம் ஒன்றும் இல்லை. சுட்டி இதை நீங்கள் யாரும் சந்தோஷமாக எடுக்க வேணாம். இதுக்கு பின்னுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும். சுட்டி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இது சந்தோஷப்படுறதுக்கு பார்க்க நாங்கள் எப்பயும் விளங்க வேணும். இந்த நாட்டுக்கு இருக்கிற நீதி தான் எங்களை ஆள வேணுமே தவிர, நீதி மூலியமாக தான் அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ்கள் கிடைக்க வேணும், அதுக்குண்டான நீதி கிடைக்க வேணும்ன்றத நாங்கள் விரும்ப வேணுமே தவிர, இப்படி நினச்ச ரூப்புக்கு யாரையும் கொண்டு குவிக்கிற கலாச்சாரம் கொண்டு வரக்கூடாதுன்றது தான் என் கருத்து. இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் நல்லா விளங்கி கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.